வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உனக்கு ரொம்ப நல்ல வருஷமா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல விடுறாளா? என்ன கோபம், என்ன பேச்சு! அண்ணன் கூப்பிட்டாரா, அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டாரா, அதனால மட்டும்தான் வந்தாலாம். ஏன் இவளா வரமாட்டலாமா? பெரிய இவ இனிமே பிடிக்கல, தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லட்டும், நல்ல மண்டையிலே கொட்டுறேன். வந்துர போறா. என்னண்ணே, யாரை தேடுற? அது அண்ணன் எங்கடா? அண்ணனை தானா இல்ல? டேய், அண்ணன் எங்கன்னு கேட்டா பதில் சொல்லு. இங்கதான் எங்கேயோ இருந்துச்சு. சரி, நான் கடைக்கு கிளம்புறேன், அண்ணன் கேட்டா சொல்லிரு. மறந்துடாதடா. என்ன ஒரு நிமிஷம்ண்ணே, இங்க வாயேன். என்னடா? இதை கொஞ்சம் பாரு. டேய், எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அங்கே கடையில் அவ்வளோ வேலை இருக்கு, இங்கே உட்காந்துக்கிட்டு இதை பார்க்க சொல்ற. ஒரு நிமிஷம் இருண்ணே, இதை பாரு. டேய், நீயே பார்த்து. அம்மாடிவோ அழகு செமதோடு, ஒன்ன கண்டா பொழுதும் திருநாளு, உன பார்த்துதான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகுறேன், அடிமாடு நான் விரண்டு ஓடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தாரேன். அம்மாடிவோம் அழகு செமதூடு, உன்னை கண்டா பொழுதும் திருநாடு, முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத, பொட்ட புள்ளவன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேன்னு, ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேன்னு, ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர, சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர, பூக்குற என தாக்குற மாடிவோம் அழகு செமதோடு, உன்னை கண்டா பொழுதும் திருநாளு. பிரதர், டைம் ஆகுது, வேலை இருக்குன்னு ஏதோ சொன்னீங்களே? அப்படியா சொன்ன? இருக்காதே, லுக்கு மாறவே மாட்டேனுது. ரைட்டு,
அது சரி. கல்யாணம் ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி பார்ப்பாங்களா? லவ்வர்ஸ் தானே இப்படி பார்ப்பாங்க. ம். அண்ணே நான் கடைக்கு கிளம்புறேன். வரேன் நீ. டேய் இரு, எங்க ஓடுற? அண்ணன் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. முல்ல, நீ எங்க போற? உன்கிட்டயும் தான் பேசணும்னு சொன்னாங்க. இப்படி வாப்பா. ம். அப்ப இங்க ஒரு பஞ்சாயத்து இருக்கு. மாமா, நேத்து ராத்திரி ஏன் லேட்டா வந்தான், எங்க போயிருந்தான்னு கேளுங்க மாமா. எப்ப வந்து நின்னா தெரியுமா? கேக்குறாள்ல, பதில் சொல்ற. அண்ணே, ஏண்டா மாத்தி மாத்தி அம்முட்டு பேரும் போன் பண்றோம், ஒரு பதிலும் இல்ல. அது ஃபோனு ஆஃப் ஆயிருக்குண்ணே. அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போனேன்னு தான் கேட்டுக்கிறீங்க. நேத்து முல்லையோட பிறந்த நாள்னு அத்தனை பேரும் இங்க உட்காந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம். ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நீ வரவும் இல்ல. அக்கா, அவளுக்கு தெரியாதுல்லக்கா. இதுல உனக்கு சப்போர்ட் வேற. ஏப்பா முல்ல, இங்க இருந்து நீ உங்க வீட்டுக்கு போறப்ப என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? மாமா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆமா மாமா. என்ன ஆமா? ஆனா நீ போனது அதுக்கு இல்ல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நீ அங்க போயிருக்க. அண்ணி சண்டே எல்லாம் இல்லை. நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏப்பா முல்ல, இது என்ன பழக்கம்? இங்க சண்டையை போட்டு அம்மா வீட்டுக்கு போறது? அண்ணே சண்டே எல்லாம் இல்லை, சும்மா தான் போனா. டேய், நான் ஒன்னே கேட்கலடா. நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், இங்கே ஒன்றும் நான் சும்மா இல்லைடா. யார் எப்படி இருக்காங்க, என்னெல்லாம் அந்த வீட்டில் நடக்குதுன்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த வீட்டில் இருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா அதை பற்றி பேசி தேக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படியே போய் உங்கள் வீட்டில் உட்காந்துருப்ப. இவே என்னடாண்டா 50 வரேன் 50 போகிறேன், எதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறேன். அதானே சிங் சக். ஏய், ஓட்டேன்டா தெரியும், பேசிக்கு இருக்கப்ப தேவையில்லாம. சாரிண்ணே. பார்ப்பாமுல்ல, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, நீயே உங்கள் வீட்டுக்கு போன, நீயே அதை பற்றி சொல்லலை. இதெல்லாம் நான் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இப்படிலாம் நடக்கிறது இதான் கடைசி தடவை இருக்கணும். புரியுதா? உங்களுக்குள்ள ஒண்ணும் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ சின்னதா தப்பா நினைச்சுக்கிட்டு தான் இப்படி நடந்திருக்கீங்க. ஆனா அதெல்லாம் எதுக்கு? பெருசோ சிறுசோ 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி போச்சுல. ஒரு பிரச்சனை 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசி சரி பண்ணணும். அப்படி முடியலையா, நாங்கள் எதுக்கு இருக்கோம், எங்கிட்ட வந்து சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு இப்படி 2 பேரும் தனித்தனியாக போய் நின்றுக்கு இருந்தா பிரச்சனை எப்படி சரியாகும்? அண்ணா அப்படி எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. நீ பேசாதடா. எல்லா பிரச்சனையும் குமரேசம்மா மாட்ட போய் சொல்லியிருக்க. பிரச்சனையாண்டு நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்ட. ஏன்ட்ட சொல்றதுக்கு என்னடா? ஏப்பாமுல்ல, நீ வாட்டுக்கு உங்க வீட்டுக்கு போய் போன இடத்துல உருண்டு உட்காந்துக்கிறீண்டா, அத்தை மாமா பாவம் என்ன நினைப்பாங்க? தேவையில்லாம அவங்க மனசையும் சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு. தப்புதான் மாமா. இங்க பாருமுல்ல, பேசுனா சரியாகாத விஷயம் முடிய என்ன இருக்கு சொல்லு. ஏதாவது பிரச்சனை 2 பேரும் உட்காந்து பேசுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே வீட்டில் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். சரிங்க மாமா. ம், கதிரு, நீ கடைக்கு போ, அண்ணன் பின்னாடி வரேன். சரிண்ணே, வரேன். நீ எங்க போற? டீ குடிக்கல இன்னும்? ஆ சரிடா, நீ டீயை குடிச்சிட்டு வா, நான் முன்னாடி போறேன். ம். தானே அந்த பேக் எடுத்துட்டு வா. ஆ. கதிரு, சந்தோஷமா இருடா. எந்த விஷயமா இருந்தாலும் அன்னைக்கிட்ட சொல்லி பழகுடா. சரிண்ணே. என்னங்க மாமா?
வரேப்பாமுங்களா? வாங்க மாமா. ம். வரேன்டா. நல்ல ஆளுங்க 2 பேரும். ஆ. டீ எடுத்து வைக்கிறவா? டீ. ஆ. அண்ணன் சொன்னது எதையும் பெருசா எடுத்துக்காத. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சரியா இருந்திருந்தா நீ பதில் சொல்ல வேண்டியிருந்திருக்காது. அப்படிலாம் இல்லைங்க. மாமா சொன்னதும் சரிதானேங்க. நம்ம பிரச்சனையை நாமளே உட்காந்து பேசியிருக்கணும். என்னென்னமோ பண்ணிட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எனக்கு உன்கிட்ட ஒரு சிலதெல்லாம் சொல்லணும். ஆனா நீ எப்படி எடுத்துக்க போறன்னு தான் தெரியல. ஆ, சொல்லுங்க. உட்கார். பேசலாமா? இப்பவாவது பேசுங்க. கதிரு கதிரு இதோ வரேனே. ம், சொல்லுண்ணே. இங்க வாயேன். வரேண்ணே. அண்ணே, என்னண்ணே? உளுந்து எத்தனை கிலோ வந்துச்சு? ஒரு மூட்டை. ஒரு மூட்டை வந்துச்சா இல்ல மூட்டைக்கும் குறைவா வந்துச்சா? ஒரு மூட்டை வந்துச்சுண்ணே. சரி வா, கணக்குல நிறைய குளறுபடி இருக்கு, கணக்கை பாத்துருவோம். உட்கார். உட்கார்றா. ம். இது என்னன்னு பார்த்து சொல்லு. இல்லை, ஆ? என்னன்னு பார்த்து சொல்றா. ஆ. எலை, ம்? ஆ. என்னடா? ம். சரிடா, நீ ஒன்று அந்த கடைக்கார்ட்ட நீ வந்து பேசு, அப்பதான் சரியாகும். நீயே பேசிடுறேண்ணே. இல்லடா, நீயே பேசு. நீ பேசினாதான் சரியாகும். ம். சரிண்ணே, நீ போ, நான் வந்துடுறேன். அவர் அங்கே கடையில் நிற்கிறார், நான் எங்கே போக? வா. ஒரு 10 நிமிஷம் நீ போயிட்டு இரு, நான் வந்துடுறேன். 10 நிமிஷத்தில் என்னடா ஆயிர போகுது? வா. ம்.
இப்பதான் பேசலான்னு வந்தா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்பயாவது தோணுச்சே. ராத்திரி வரட்டும், கேட்டுக்கிறேன். இல்லை கதிரு வாடா, நேரமாகுதுல. ஆ அண்ணே அப்படியா? ஏன்னா இதை முதல்ல சொல்லக்கூடாதா? நான் வேற வேகமா வந்து கதிரையும் கூப்பிட்டு கிளம்பிட்டேன். சரிண்ணே, கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் பண்ணி விட்டீங்களே. சரி கதிரு. என்ன பிரச்சனை தீர்ந்துருச்சு, நான் வர வேணாம் அதானே? ஆமாடா. சரி, கடை பிரச்சனையை விடு. உங்க பிரச்சனை தீர்ந்துச்சா? எந்த பிரச்சனை? முல்லைக்கும் உனக்கும் இடையில இந்த பிரச்சனை தான்டா. எங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? அடேய், எங்க கிட்டேவா? நீ எப்படி இருந்த, எம்புட்லாம் வருத்தப்பட்டன்னு எனக்கு தெரியாதா? ஏதாவது பேசுனியா? எங்கத்த பேசுறது? ஏன்டா? இது பேசலான்னு ஆரம்பிக்கும் போது தான் நீ கூப்பிட்டுட்ட. நானா? ம் எப்ப? இப்பதான். ஐயோ, அப்படியா? ஆமாண்ணே. அதே இப்ப கடை பிரச்சனை தீர்ந்துச்சுல்ல, இப்ப போய் பேசு. இனி என்னத்த பேசுறது? பேசுறா. அது இப்பதான் பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்ப திரும்பலாம் ரெடி ஆக முடியாது. பொண்டாடிக்கிட்ட பேசுறதுக்கு என்னடா ரெடியாக வேண்டியிருக்கு? போய் அப்படியே பேசுறா. அப்படியே போய் பேசுறதா? அப்படிலாம் வராது. ஆளை விடு. யாரா அவன்? நான் இப்ப கடைக்கு கிளம்புறேன், நீ போய் பேசு போ. நான் அப்புறம் பேசிக்கிறேனே. சரி, நைட்டு நீ பேசலையா? ம்ஹும். ஏன்? அது பேசல. ஏண்டா, அம்புட்டு நாளா அந்த புள்ள அவங்க வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட பேசல நீ? இல்லைண்ணே, பேசல. என்ன ஆள்றா நீ? நான் வரும்போது அவ தூங்கிட்டா, எங்க இருந்து பேசுறது? நேற்று சாயங்காலம் எங்க போன நீ? நான் முல்லைய பார்க்கலான்னு அவ வீட்டுக்கு போனேன். என்னடா பார்க்க முடியலன்னு அப்படியே அங்கே சுத்திக்கிட்டு இருந்தேன். கடைசியா வந்து பார்த்தா அவ இங்க இருக்கா. சரியா போச்சு போ. அந்த புள்ள இங்க வந்தது தெரியாம சுத்திக்கிட்டு இருந்திருக்க. அப்படிதான் நினைக்கிறேன். நீ முல்லையை தேடிட்டு இருந்த மாதிரி அந்த புள்ள உன்னை இங்கே தேடிச்சுரா. நேற்று கேக் வெட்டும் போது அந்த புள்ள முகமே சரியில்லை. என்னது, கேக்கு வெட்டினீங்களா? ஆட பாவி, அதுவே தெரியாதா உனக்கு? எனக்கு யாரு சொன்னா? சொல்றதுக்கு நீ முதல்ல போன் ஆன் பண்ணி வைக்கணும்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. நான் பாட்டுக்கு எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தேன். வாழ்த்தாவது சொன்னியா இல்ல அதுவும் சொல்லலையா? ஆ, அதெல்லாம் தட்டி எழுப்பி சொல்லிட்டோம்ல. ம். கேக் வெட்டின போட்டோஸ்லாம் இருக்கு, பாக்குறியா? ஓ, ம். இந்தா பாரு. அண்ணே, இதுல இந்த கேக்கை மட்டும் தனியா அது எப்படி பார்க்கறது? கேட்க மட்டுமா? ஆமாண்ணே, கேக்க மட்டும்தான். இப்படி வச்சு இப்படி பண்ணா ஜூம் ஆயிடும். இப்படி? ம்.